வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவானது ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் மாதந்தோறும் 2500 நிதி உதவி வழங்கும் தேர்தல் வாக்குறுதியினை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ இருக்க போகுதுங்க. மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தேவையான தகுதிகள் மற்றும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், வீட்டு வரி ரசீது போன்ற முக்கியமான ஆவணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் விவரிக்கிறது. தற்போதைய சூழலில் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை இன்னும் வெளியிடப்படவில்லை என்றாலும் பயனாளிகள் தங்கள் விவரங்களை சரியாக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக கேஸ் சிலிண்டர் புத்தகத்துடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருப்பது உறுதி செய்வது அவசியம் என்றும் இதில் வலியுறுத்தப்படுகிறது. அரசு தரப்பிலிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படும் பொழுது தடையின்றி உதவி தொகை பெற இப்பொழுதே தயார் நிலையில் இருக்குமாறு பொதுமக்களுக்கு இந்த ஆதாரம் வழிகாட்டுகிறது. மேலும் மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியை சரிபார்க்கும் முறையும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் 6 கேஸ் சிலிண்டர்கள் இந்த திட்டத்தின் கீழே முழுமையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன திட்டம், யாருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 36,000 ரூபாயை வழங்கும் அரசினுடைய ஒரு பிரம்மாண்டமான திட்டம். 6 சிலிண்டர்கள் 6,000 ரூபாய், மாதம் 2,500 30,000 ரூபாய், மொத்தம் ஆண்டுக்கு லாபம் 36,000 ரூபாய் இதில் கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தற்போதைய நிலவரங்கள் என்ன, பதற்றம் அடைய வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் பதட்டமாக இருக்க வேண்டாம். குடும்பத்தினுடைய ஆண்டு சேமிப்பு தேர்தல் வாக்குறுதி அறிவிக்கப்பட்டது. அதிகாரப்பூர்வ அரசாணை ஜீவோ இன்னும் இதுக்கு பாஸ் ஆகலை. விண்ணப்ப போர்ட்டலும் இதுக்காக திறக்கவில்லை. வதந்திகளை நம்ப வேண்டாம். அரசு அறிவிப்பு வரை காத்திருக்கணும். இந்த நேரத்தில் ஆவணங்கள் எல்லாமே தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டங்களுக்கு இடையிலான வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அரசு பார்த்திங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இதில் ரெடியாக இருக்குங்க. மத்திய அரசு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா செயல்பாட்டில் இருக்குது. மாநில அரசு 6 சிலிண்டர் திட்டம். ஓகேங்களா? தேர்தல் வாக்குறுதி செயல்பாட்டுக்கு வர உள்ளது. ஆவணங்களை தயார் செஞ்சுக்கோங்க. பிரதம மந்திரி ஏழை பெண்களுக்கான கேஸ் மானியம் தற்பொழுது செயல்படுகிறது. ஓகேங்களா? மிக முக்கியமான விதி இதுதான். இந்த ஒரு 5 வகையான ஆவணங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். ஒப்புதலுக்கான தங்கள் விதி அனைத்திலும் ஒரே முகவரி: ஆதார், கேஸ் பாஸ்புக்கு, வங்கி கணக்கு புத்தகம். சிறு பிழைகள் கூட நிராகரிப்புக்கு வழிவகுக்கும். பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண் மூன்றிலும் ஒன்று போலவே இருக்க வேண்டும். ஆதார் அட்டை முகவரி தற்போது இருப்பிடத்திற்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கு எண், ஐஎஃப்சி கோடு, எம்ஐசிஆர் ஷிஃப்ட் கோடு எழுத்துக்கள் மங்களாக இருந்தால் புதிய பிரிண்ட் ஆகிற மாதிரியும் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை வச்சுக்கோங்க. கூடுதல் பயன்பாட்டு ஆவணங்களை உடற்குரிய அந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலுவையின்றி செலுத்தியிருக்க வேண்டும். 12 மாதங்களுக்கு வீட்டு வரி ரசீது அப்படின்றத 12 மாதத்துக்குமே அந்த இது பேஸ் 1 பேஸ் 2 எல்லாமே நீங்கள் செலுத்தியிருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வங்கி பேங்க் பாஸ்புக்கு ஆவணம் 2: பெயர் மற்றும் முகவரி, வங்கி கணக்கு எண், ஐஎஃப்சி கோடு, ஸ்விட்ச் கோடு இதெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுக்கோங்க. வீட்டு வரி ரசீது தான் இது ரொம்ப முக்கியம். இந்த ஆவணங்களை சேகரிங்க. மேற்கண்ட 5 ஆவணங்களையும் ஒரே கோப்பில் தயார் செய்து வைக்குங்க. பிழைகளை உடனடியாக திருத்துங்க. முகவரி அல்லது எழுத்து பிழைகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் சென்று உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்து கொண்டிருங்கள். விரைவில் வரும். இதுதான் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிராகரிப்பு கண்டிப்பாக இருக்கும். இறுதியாக ஒரு பட்டியலை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு ஆவணம் கையில் இருக்கா, மொபைலில் இணைக்கப்பட்டிருக்கா, முகவரி சரியாக உள்ளதா, அதே போல் பேங்க் பாஸ்புக், வீட்டு வரி ரசீது, கேஸ் பாஸ்புக், இருப்பிட ஆவணம் இது எல்லாமே சரியாக இருக்கான்றதை தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அரசாணை மற்றும் விண்ணப்ப போர்ட்டல் திறக்கப்படும். கடைசி நேர நெருக்கடியை தவிர்க்க இந்த 5 ஆவணங்களுமே இன்றே தயார் நிலையில் வச்சுக்கோங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.